ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஸ்குவாட் அனாலிசிஸ், பிளேயிங் 11 ப்ரொடெக்ஷன்ஸ், அது போக தலை ஆடுவாரா இல்லையா, தோனி பிளேயிங்கா இல்லையா அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா தோனி வந்து கன்ஃபார்ம் பிளே பண்ண தான் போறாரு. 2020 இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் வருஷம் வருஷம் நான் பிளே பண்ண தான் போறேன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஏன் சொல்றேன்னா அவரால் கிரிக்கெட்டை விட முடியும். எப்படியாவது உடம்ப ரெடி பண்ணி வந்து ஐபிஎல் ஆடிடணும்னு தான் பாக்குறாரு. அதை கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்க. அவரால் கிரிக்கெட்டை விட முடியும். ஏன்னா எல்லாருமே நினைப்போம் இந்த இந்த ஏஜ்ல ஏன் ஆடிட்டு இருக்காருன்னு, ரிட்டையர் ஆயிடலாமே அப்படின்னு. அவரால் அந்த கிரிக்கெட்டை விட முடியும். போன வருஷம் கூட அவங்க டீம்ல ருத்ராஜ் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. பிளேயர்ஸ் யாருமே ஃபார்ம்ல இல்ல. கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாத மாதிரிலாம் ஆடி இருந்தாங்க. டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க T20 மாதிரி. இருந்தாலும் அந்த டீம் இவர் தான் கேப்டன் பண்ணி பொறுமையா கொண்டு போய் எங்கெங்க எது தப்பு அதாவது ஒவ்வொரு மேட்ச் ஸ்டார்ட் அவுட் பண்ணி இதை மாத்த அதை மாத்த கரெக்டா பண்ணி கொண்டு போனாரு. இருந்தாலும் தோல்விக்கான முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு ரெடி பண்ணுவோம், நாங்க கம்பேக்ட் இருப்போம் எல்லாமே கொடுத்தவரு அப்படியே வீட்டுக்கு போயிருந்தாங்க. சீசன் வந்து போன வட்டம் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பேசுவீங்க, டீம் என்னென்னலாம் இது பண்ணாங்களோ அதெல்லாம் மூடி மறைச்சி இந்த வருஷம் ஒரு பெஸ்ட் ஐபிஎல் டீமா இந்த வருஷம் வருவாங்க. அதுக்கு வந்து தோனி அதுக்காகவே உள்ள வந்திருக்காருன்னு தான் தெரியுது. சரியா, கண்டிப்பா போன வட்டம் பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த மனுஷன் அடுத்த வருஷம் பிளே பண்ணத்தான் போறாரு. கரெக்டா ரெடி பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு இப்போ வந்து எல்லாரும் பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டாரு. இம்பாக்ட் சப்பாதான் உள்ள உட்காந்து இம்பாக்ட்னாலே சிஎஸ்கேக்கு சிவப் டூபே தான்டா. சரியா, தோனி கிடையாது. தோனி இம்பாக்டா தான் உட்காரோம். அவர் அதுக்கு விளாடாம அவர் வீட்லயே இருந்திருக்காரு. சரியா, விளாட வரேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் பிளேயிங் லெவல்ல தான் இருப்பாரு. அவர் தான் இந்த வருஷம் கீப்பிங். அடுத்த வருஷம் வேணா சஞ்சு பண்ணலாம். இந்த வருஷம் கீப்பிங் அவர் தான் பண்ண போறாரு. சரியா, நமக்கு சஞ்சீவ் சாம்சனோட ஒரு பெஸ்ட் ஃபீல்டிங் கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம ஃபீல்டிங்ல ரொம்ப லேக் ஆகும். இந்த வட்டம் யங்ஸ்டரா போட்டு இறக்கி தள்ளிட்டாங்க. இந்த அளவுல ஃபீல்டிங்ல எந்த ஒரு லேக்கும் இருக்காது. பயங்கரமா பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் பவுலிங் தான் போடுவேன், ஃபீல்டிங் அவ்வளவா பண்ண மாட்டேன். பத்திரானெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபீல்டிங் அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். திடீர்னு கைக்கு வர்ற கேட்ச விடுவாரு, திடீர்னு பிடிப்பாரு. ஒரு டிஃபிகல்ட்டாவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபீல்டிங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா தோனி வந்து கம்பல்சரி பிளேயிங். நீங்க சொல்லுங்க கமாண்ட. வீடியோ பாக்குற எல்லாரும் கிரிக்கெட் ஃபேன்ஸா தோனி வந்து கன்ஃபார்ம் இந்த சீசன் பிளே பண்ணுவார் எல்லா எல்லாமே.